தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க்லேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு சூப்பரான நோட்டிஃபிகேஷனை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு முழுக்க நிரந்தர ஜாப் தான் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பர்மனெண்ட் ஜாப் தான். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டில் தான் உங்களுக்கு ஜாப் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சேலரியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 72,000க்கு உங்களுக்கு மேலே வந்து உங்களுக்கு ஸ்டார்டிங் சேலரி இருக்கும். அதாவது மந்த்லி வந்து பார்த்திங்கன்னா 72,061 ரூபா உங்களுக்கு சேலரி இருக்கும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 27/11/2024 அன்றைக்கி ஈவினிங் 5:45 வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஆன்லைன் மூலிமா அப்படின்றத இவங்க வந்து சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஆன்லைன் மூலிமா தான் நீங்கள் இதுக்கு வந்து அப்ளை பண்ணணும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். ஆன்லைனில் வந்து எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றத நான் இந்த வீடியோ எண்டில் வந்து உங்களுக்கு வெரிஃபை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ காய்ஸ், நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைமும் உள்ளே வந்திருக்கீங்கன்னு நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய கவர்மெண்ட் ஜாபோட நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். அதோட நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதுலேயும் நீங்கள் ஜாயின் பண்ண மாட்டீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ காஸ், டிஎம்பிலேருந்து வந்திருக்கக்கூடிய ஜாபோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்கேன். அதை நீங்கள் கிளிக் பண்ணால் இந்த மாதிரி தான் உங்களுக்கு வெப்சைட் வந்து ஓப்பன் ஆகும். இது வந்து பார்த்திங்கன்னா இதோடைய அஃபிஷியல் வெப்சைட் இது தான், சரிங்களா? tmb.in அண்ட் careers.in அப்படின்னு நீங்கள் சர்ச் பண்ணாலும் உங்களுக்கு வந்துடும். இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து எங்கேருந்து டவுன்லோட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே வந்து கேரியர்ஸ் அப்படின்றத கொடுத்துருப்பாங்க, சரிங்களா? பப்ளிக் நோட்டீஸில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கேரியர்ஸ்ன்ற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷனை வந்து நீங்கள் கிளிக் பண்ண உடனே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தனியாக ஒரு வெப்சைட்டும் வந்து ஓப்பன் ஆகும், சரிங்களா? இதில் வந்து பார்த்திங்கன்னா டவுன்லோட் அட்வர்டைஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. நீங்கள் அதை கிளிக் பண்ண உடனே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து ஓப்பன் ஆகும். இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து எங்கேருந்து வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் தூத்துக்குடியிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து வெளியிட்டிருக்காங்க. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஎம்பி ரெக்ரூட்மெண்ட் ஆஃப் சீனியர் கஸ்டமர் சர்வீஸ் எக்ஸிக்யூட்டிவ்க்காக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வெளியிட்டிருக்காங்க, சரிங்களா? இது வந்து பார்த்திங்கன்னா ஆஃபீஸர் லெவலில் போஸ்டிங் தான். இதுக்கான எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷன் எல்லாமே கீழே கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா முழுக்க ஆன்லைனில் அப்ளிகேஷன் மூலியமாக மட்டும் தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ண முடியும். ஆஃப்லைன் மூலிமா அந்த மாதிரியெல்லாம் கிடையாது அப்படின்றது சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா சீனியர் கஸ்டமர் எக்ஸிக்யூட்டிவ் வந்து பார்த்திங்கன்னா 2024க்கும் 2025க்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெக்ரூட்மெண்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சில இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இதில் கொடுத்துருக்காங்க. ஆன்லைனில் வந்து பார்த்திங்கன்னா 6/11 27/11 வரைக்கும் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஆன்லைன் மூலமாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் உங்களுடைய கால் லெட்டர் அண்ட் ஆன்லைன் எக்ஸாமினேஷன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 7 to 10 டேஸ்க்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அறிவிச்சிருவோம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அண்ட் ஆன்லைன் எக்ஸாமினேஷன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிசம்பரில் இருக்கும். அண்ட் டிக்ளரேஷன் ஆஃப் ஆன்லைன், அதாவது ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா டிசம்பர் டு ஜனவரிக்கு சென்டரில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரிசல்ட் வந்துடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கால் லெட்டர் அண்ட் இன்டர்வியூ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜனவரியில் இருக்கும். அண்ட் உங்களுக்கு போஸ்டிங் அதாவது ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு February to Marchல் இருக்கும். உங்களுக்கு ஜாயினிங் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மார்ச்சிங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு போஸ்டிங் வந்து இமிடியட்லியாக அஃபர் பண்ணிடுவோம் அப்படின்றதையும் இவங்க வந்து எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு டீட்டெயிலாக ஃபுல்லாக இந்த வெப்சைட்லேயே எல்லாம் கொடுத்துருக்காங்க. எந்தெந்த இடத்துல வேக்கன்சி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல் ஸ்டேட்லேயும் இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா 170 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க, சரிங்களா? எந்தெந்த இடத்துல அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆந்திர பிரதேஷ், அசாம், சண்டிகர், குஜராத், ஹரியானா, கர்நாடகா, கேரளா, மத்திய பிரதேஷ், மகாராஷ்டிரா, ராஜஸ்தான், தெலுங்கானா, உத்தரகாண்ட், வெஸ்ட் பெங்கால், அகமதாபாத், நிக்கோபார் அண்ட் ஹெவிலி அண்ட் டில்லி, இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வேரியஸ் டைப்பில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து விட்டுருக்காங்க, சரிங்களா? 170 போஸ்ட் இருக்குது. ஜென்ரல் கேட்டகிரி வந்து யாருனாலும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம், சரிங்களா? எலிஜிபிள் கேட்டகிரி வந்து பார்த்திங்கன்னா இவங்க கொடுத்துருக்கிற எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷன் இருந்தாவே போதும். இவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா போஸ்ட் கிராஜுவேட்டில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எது வேணாலும் படிச்சிருக்கலாம். மினிமம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய பர்சன்டேஜ் வந்து 60% வரைக்கும் இருக்கணும் அப்படின்றத இவங்க வந்து சொல்லியிருக்காங்க. ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 26 வயசு வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸை வந்து பார்த்தீங்கன்னா இவங்க எக்ஸ்பீரியன்ஸ் எதிர்பார்க்கல. வித்தவுட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்களும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க, சரிங்களா? செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாமினேஷன் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேஸ் 1ல் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜென்ரல் அவேர்னஸ், இங்கிலீஷ் லாங்குவேஜ், இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 150 கொஷின் இருக்கும். அந்த 150 கொஷினில் வந்து பார்த்திங்கன்னா 150 மார்க்கு 120 மினிட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம் எழுதுகிற மாதிரி இருக்கும். எக்ஸாம் சென்டர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டிலையும் சென்னையில் வந்து நீங்கள் எக்ஸாம் எழுதிக்கலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. பெங்களூர்லேயும் இருக்குது அண்ட் திருவனந்தபுரம்லேயும் இருக்குது. நீங்கள் எதில் இருந்தாலும் நீங்கள் வந்து நியரஸ்ட்டாக எது இருக்கோ அதில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அதாவது எக்ஸாம் சென்டர் வந்து நீங்களே சூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் இவங்க வந்து
சொல்லியிருக்காங்க. ஆன்லைன் எக்ஸாமுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்டர்வியூ இருக்கும். சரிங்களா? அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆல் கேண்டிடேட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ₹1000 நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். நான் ரிஃபண்டபிள் தான். சேலரி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டோட்டல் பேசிக் பே வந்து பார்த்தீங்கன்னா ₹32,000 தான் உங்களுக்கு சேலரி இருக்கும். அண்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சேலரியோட அலவுன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ₹16,000 அண்டு NDPS பேங்க்கோட வந்து பார்த்தீங்கன்னா 4480 இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சில அலவுன்ஸ் வந்து கொடுக்குறாங்க. அண்ட் லைஃப் இன்சூரன்ஸுக்கான அலவுன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்காக ₹260 அண்டு வேக்கன்சி வெக்காபுலரி இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிடிசி டோட்டல் சிடிசி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேலரி வந்து ₹72,061 உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து சேலரி வந்து இன்க்ரீஸ் ஆகும். இதில் டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து ₹8,64,740 வரைக்கும் உங்களுக்கு ஏர்ன் பண்ணலாம் அப்படின்றத இவங்க வந்து சொல்லியிருக்காங்க. சரிங்களா? வருஷத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இவ்வளோ அமௌண்ட் இருக்கும். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவங்க கொடுத்துருக்கிற டேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களே எல்லாமே சொல்லிட்டாங்க. உங்களுக்கு ரிசல்ட் எப்போ வரும், உங்களுக்கு போஸ்டிங் எப்போ வரும் அப்படின்றது எல்லாமே சொல்லிட்டாங்க. நம்ம தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 170 போஸ்ட் கொடுத்துருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டிலையும் சென்னையில் வந்து நீங்கள் எக்ஸாம் எழுதிக்கலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அப்ளிகேஷனில் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்லைன் அப்ளிகேஷன் அப்படின்றத நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கான டேட்ஸ் எல்லாமே இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து யூசர் ஐடி பாஸ்வேர்டு இருந்தால் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா இவங்க கொடுத்துருக்கிற ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. கிளிக் ஹியர் டு நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதில் வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பேசிக் இன்ஃபர்மேஷன் என்ட்ரி பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் ஃபோட்டோ அண்ட் சிக்னேச்சர் அண்ட் டீட்டெயில் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் இது வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணதான ப்ரிவ்யூ வந்து நீங்கள் பார்த்துக்கலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அது பார்த்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய டாக்குமெண்ட் வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் பேமெண்ட்டு வந்து லாஸ்ட்டில் நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? பேசிக் இன்ஃபர்மேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், மிடில் நேம் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ட்ரி பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் உங்களுடைய ஃபாதர் நேம் அண்ட் மொபைல் நம்பர், உங்களுடைய கன்ஃபார்ம் மொபைல் நம்பர் அண்ட் அடிஷ்னலாக இருந்தால் நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மெயில் ஐடியும் கொடுத்துருக்காங்க. உங்களுடைய மெயில் ஐடி வந்து நீங்கள் என்ட்ரி பண்ணுங்கள். சரிங்க? உங்களுடைய கால் லெட்டர் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய மெயில் ஐடி தான் நீங்கள் வரும் அப்படின்றதையும் இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஒன்ஸ் இந்த வெப்சைட்டில் போயிட்டீங்கன்னா போதும் இந்த மாதிரி வந்து டோட்டலாக உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. இந்த வாய்ப்பு வந்து யாரும் மிஸ் பண்ணாதீங்க. சேலரியே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பல்காக கொடுத்துருக்காங்க. லைஃபே செட்டில் ஆகிற ஜாப் தான். இந்த வாய்ப்பை வந்து யாரும் மிஸ் பண்ணாதீங்க. கிராஜுவேட் படித்தவங்களுக்கு வந்து இது ஒரு நல்ல வாய்ப்புன்னு கூட சொல்லலாம். இதோட வெப்சைட்லேருந்து நோட்டிஃபிகேஷன்லேருந்து எல்லாமே கீழே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ காய்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். ஸோ காய்ஸ் தேங்க்யூ.